மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு விதமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. மறைந்த ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கன்னியாகுமரி மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டன. கடற்கரை கிராம வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டு துக்கம் அனுசரிக்கப்பட்டது. மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவையொட்டி பழனியில் அதிமுக தொண்டர்கள் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினர். பழனியில் உள்ள 8வது வார்டு நகர் மன்ற உறுப்பினர் பழனிசாமி தலைமையில் 30க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சண்முகநதி ஆற்றங்கரையில் மொட்டையடித்து தங்களது அஞ்சலியை செலுத்தினர். அதேபோல் ஜெயலலிதாவின் மறைவையொட்டி கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்கள் 2 நாள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து தங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொண்டனர். நீதிமன்ற வளாகத்தில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு வழக்கறிஞர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் கடலூர் மாவட்ட அனைத்து சங்க வழக்கறிஞர்களும் கலந்து கொண்டனர். அதேபோல் உதகையில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் ஜெயலலிதாவின் உருவப்படத்தை வைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். காஃபி ஹவுஸ் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உதகை வணிகர் சங்கம் சார்பாகவும் அஞ்சலி செலுத்தப்பட்டது.